ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் 65ன்னு சொல்லலாம், பாவக்காய் பக்கோடான்னு சொல்லலாம். ஸோ வாங்க, இது எப்படி கசப்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு சொம்பு தண்ணி விட்டு ஃபைனலாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதில் 5 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 4 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கசப்பு இல்லாமல் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம சில்லி போடுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கசப்பே தெரியாது, சுத்தமாகவே போயிடும். நீங்கள் அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே குண்டால் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கசப்பு எல்லாமே உங்களுக்கு பாதி அதுலேயே போயிடும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். பாவக்காங்கனாலே மோஸ்ட்லி குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க, ஏன் பெரியவங்க கூட லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேனில் நம்ம ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க முருவலாக. சூப்பராக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு நான் லஞ்சுக்கு தான் செஞ்சு கொடுத்தேன். என் குழந்தைங்க சுத்தமாகவே பாவக்காய் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அகெயின் அண்ட் அகெயின் இதே மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சிக்கன் 65 பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப டேஸ்ட் அதில் வேண்டாம், அதில் ஏதாவது அஜினோமோட்டோ ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இதே போதுமானது. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கடைகளில் வாங்கக்கூடிய பேக்கெட்லலாம் பார்த்திங்கன்னா அஜினோமோட்டோலாம் டேஸ்ட்டுக்காக சேர்த்திருப்பாங்க, அது அன்ஹெல்த்தி, அதனால் அதெல்லாம் போட வேண்டாம். இல்லை பெரியவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நீங்கள் சிக்கன் 65 பவுடர் இருக்கு இல்லையா, நீங்கள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் எல்லா பேட்சஸுமே. இது சாம்பார் சாதம், நான் சொன்ன மாதிரி ரச சாதம், தயிர் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தட்டைப்பயிர் சுரக்காய் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பசங்களுக்கு லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குமா, மறுபடியும் எனக்கு நாளைக்கும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் நான் ஒரே ஒரு பாவக்காய் தான் எடுத்தேன், பெரிய பாவக்காவாக ஒன்று தான் எடுத்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது போக என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.